பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, அறுவடையின் காலம், தயாராகி கொள்ளுங்கள். ஆதார வசனம் சங்கீதம் 97:11 வசனம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. வெற்றியாளர்களே, மேற்கண்ட வசனத்தில் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை அறுவடைக்கு வந்துவிட்டது என்றிருக்கிறது. இந்த இரண்டையும் யார் விதைத்தது, எப்பொழுது, எங்கே? இது முதலில் தெளிவாக கொண்டால் பின் யாருக்காக என்பதை சின்ன விளக்கம் கொடுக்கும் போதே புரிந்து கொள்வீர்கள். பிதாவாகிய தேவன் தம் ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த மனு மக்களுக்காக, நம்மளுக்காக விதைத்தார். அவர் விதைத்திருக்காவிட்டால் நாம் அறுவடை செய்திருக்க முடியாது. ரட்சிப்பு என்ற அறுவடையை செய்தோமே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டோமே, தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான் என்று உள்ளே வந்தோமே, அது நாம் அறுவடை அறுத்து கொண்டோம். அவர் விதைத்தார். இன்று வரை அந்த விதையை, அதனுடைய மருந்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அறுவடை செய்கிறார்கள். அவர்தான் வெளிச்சம். அதாவது கிருபையும் சத்தியமும் இணைந்தது வெளிச்சம். சத்தியம் நாம் கை கொள்ளுவது, கிருபை இதை கை கொண்டு நடத்தி செய்து முடிக்க பலன், ஞானம், விவேகம், சாதுரியம், வல்லமை இவை எல்லாம் சேர்ந்ததுதான் கிருபை. இந்த கிருபை இலவசமாக கொடுக்கப்படுகிறது. தினமும் காலைதோறும் இதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியம் இயேசுவே வழியும் சத்தியும் ஜீவனும் ஆவார். யோவான் 14:6, யோவான் 17:17 தெளிவுபடுத்துகிறது. அவரது வசனமே சத்தியம். இந்த சத்தியம் என்பதில் 2 பகுதிகள் உண்டு. ஒன்று, கர்த்தர் நமக்கு செய்தது, செய்து கொண்டிருக்கிறது, செய்ய போகிறது அடங்கும். இதில் நித்திய ஜீவனும் அடங்கும். அடுத்த பகுதி நாம் செய்ய வேண்டியது. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருப்பது போல ஒரு பக்கம் கொண்ட நாணயம் கிடையாது. நாம் தெய்வ குடும்பத்தில் மறுபடியும் பிறந்து விட்டோம். அவர் விதைத்தார், அதெல்லாம் நாம் அறுவடை செய்து உள்ளே வந்து விட்டோம். பிள்ளைகளாகிவிட்டோம் பிதாவுக்கு. பிதா இப்போது நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? நீதிமான்களாக, இதுவரை எந்த தவறும் பிழையும் செய்யாதவர்களாக, பரிசுத்தவான்களாக பார்க்கிறார். இப்போதும் இந்த வினாடியில் நம்மை அப்படித்தான் அவர் பார்க்கிறார். அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு இந்த 2 பெயரும் தெய்வ குடும்பத்தின் அடையாளங்களாக இருக்கிறது. ஆம், நம்மை பரலோகம் நீதிமான்கள் என்றும் பரிசுத்தவான்கள் என்றும் அழைக்கிறது. அதனால்தான் பூமியில் உள்ள சபையே வேதம் குறிப்பிடும் போது பரிசுத்தவான்களின் சபை, பரிசுத்தவான்களின் சபை நடுவே என்று குறிப்பிடுகிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்க வேண்டும். எப்படி? அவரது ஆவியானவரின் ஆளுகைக்குள் இருப்பது. நமக்கு இந்த 2 பெயரும் தங்கி இருக்க வேண்டுமானால், அதற்குண்டான ஆசீர்வாதங்கள் நாம் அறுவடை செய்ய வேண்டுமானால், நாம் அந்த ரட்சிப்புக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். அது ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தால் போதும். நியமங்கள், பிரமாணங்கள், கட்டளைகள் அவரே சொல்லுவார். இன்றைக்கு இதை நீ செய், இது உன்னால் முடியும், இதற்கு நான் கிருபை தருகிறேன் என்று நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். நாம் அவரை கவனித்தால், உலகத்தை கவனித்தால் அவர் சத்தம் நம்ம கேட்காது. இவளை நாம் செய்தே ஆக வேண்டும். தனியாக விழிக்க வேண்டியது இல்லை. ஆவியானவர் ஒத்தாசை, ஆலோசனை அவர் கொடுக்கும் கிருபையால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13 அதைத்தான் பவுல் சொல்லி வைத்தார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இப்படி நீதிமான்களாய் ஆக்கப்பட்ட நாம் நீதியே செய்யாமல் நீதிமான்களானோம், பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டோம் மறுபிறப்பினால். அதாவது விசுவாசத்தினால் தேவ கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது அடிக்கடி நான் சொல்லி வருகிறது தான். எபேசியர் 2:8. இயேசுவின் பிள்ளைகள் என்பதை நமது பேச்சு, செயல், வாழ்வின் முறை, அவரை தேடுவதில் அக்கறை முதலிடம் காட்ட வேண்டும். இவைகளில் வெளிப்படுத்துகிறோம். நான் வெளிச்சத்தின் பிள்ளை, பகலின் பிள்ளை, மகிமையின் பிள்ளை, தேவ பிள்ளை என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதிலே நாம் நிலைத்திருக்கும் போது நமக்கு இன்னொரு பெயர் அட்ஜெக்டிவாக கொடுக்கப்படுகிறது. அதுதான் செம்மையானவர், உத்தமர்கள். நாம் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக சரியாக நடந்து வரும்பொழுது, அவருடைய கிருபை பெற்று நடந்து வரும்பொழுது வேதம் நமக்கு இன்னொரு பெயர் கொடுக்கிறது. இவர்கள் செம்மையானவர்கள், உத்தமர்கள். இப்பொழுது நீதிமான், செம்மையானவன், வெளிச்சம், இந்த 3ஐயும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தெளிவு இல்லை என்றால் மறுபடியும் இந்த செய்தியை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள்.
கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருந்து ஆவியானவர் சொல்படி கேட்டு நிதானமாக பெரிய காரியங்களெல்லாம் ஒன்றுமில்லை, அவர் சொல்வதை தினப்படி கீழ்ப்படிந்து கேட்கும் பொழுது நாம் செம்மையானவர்கள், உத்தமர்கள் என்ற லிஸ்டுக்குள் வந்து விடுகிறோம். இயேசுவின் சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் இது ஏதோ ஒரு மூலையில் ரகசியமாய் செய்யப்பட்டது அல்ல, யாவரும் நோக்கி பார்க்கும்போது நடந்தது. உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாட்களும் சீஷர்களுக்கு தம்மை உயிர் உள்ளவராக காட்டினார். தேவ ராஜ்யத்தை குறித்து பேசினார். இது ஆவியானவரால் உந்தப்பட்டு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. 4 சுவிசேஷத்திலும் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இப்போது விதைத்தலுக்கு வருவோம். இந்த வெளிச்சமாகிய கிருபையும் சத்தியமும் கர்த்தர் விதைத்து கொண்டே இருக்கிறார் தினமும். நாம் நீதிமான்களாக செம்மையானவர்களாக இருந்தாலும் இந்த விதைகளை நம் இருதயத்தில் விதைத்து காத்திருந்து நற்பலனை பெற முயற்சிக்க வேண்டும். இந்த நற்பலன்தான் மகிழ்ச்சி, அந்த ரிசல்ட்டு தான் மகிழ்ச்ி. நம்முடைய பிள்ளைகளுடைய உயர்வு, நம் குடும்பத்தினுடைய உயர்வு, நாம் சுகம் பெறுதல், நம்முடைய மன மகிழ்ச்சி, இதுதான் ரிசல்ட். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு எகிப்துக்கு போக புறப்பட்டான். அப்பொழுது ஆண்டவர், போகாதே, இந்த கேராரிலேயே இரு. கேராரில் எப்படி இருக்கிறது? பஞ்சம், வறட்சி, பூமி வறண்டு கிடக்கிறது. ஆகிலும் அவன் கீழ்ப்படிந்தான். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும். அவன் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததனால் அவனுக்கு என்ன பெயர்? செம்மையானவன், நீதிமான். கீழ்ப்படிந்தவன் சும்மா இருக்கவில்லை, விதை விதைத்தான், நம்பி விதை விதைத்தான். ஆண்டவர் ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலன் பெற்றான். இதுதான் ரிசல்ட், மன மகிழ்ச்சி. மார்க் 13, மத்தேயு 13, மார்க் 4, லூக்கா 8 இந்த அதிகாரங்களில் இந்த விதை விதைத்தல் பலன் அற்புதமாக விளக்கப்பட்டுள்ளது. நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். விதை என்பது கர்த்தருடைய வசனம், சத்தியம். எப்படி நடக்க வேண்டும், அவர் என்ன செய்கிறார் என்பதுதான் சத்தியம். இதை ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சபையிலே கேட்கிறோம், தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசிக்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். நமக்குள் அது வேறு கொண்டு அதையே தியானித்தால் அதுதான் 100 மடங்கு பலன். பொறுமையோடு இருந்து நற்பலனை பெறுகிறோம் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியுடைய முயற்சியும் செயலாக்கத்தை பொறுத்தது. ரூத்து புஸ்தகத்தில், ரூத்து சரித்திரம் என்ற புத்தகத்தில் பாருங்கள், நகோமி விதைத்தாள். என்ன விதைத்தாள்? தேவன் எப்படிப்பட்டவர், யூத மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் ஆராதிக்கும் முறை எப்படிப்பட்டது, அவர் என்னென்ன காரியங்களை செய்தார், எப்படி வைராக்கியமாக இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர் தினமும் 2 மருமகளுக்கும் விதைத்தார். ரூத் அதை ஏற்றுக்கொண்டால், ஓர்பாலும் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் ரூத் அதை உள்ளே வைத்து தனக்குள்ளே வேறு கொண்டு அதையே தியானித்து தியானித்து இந்த தெய்வம் எனக்கு வேண்டும் என்று பிடித்து கொண்டாள். ஓர்பாலோ அது வேறு கொள்ளவில்லை, அதனால் அவள் அந்த ஊரிலேயே தங்கிவிட்டாள். இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும். ரூத் அதை பற்றி கொண்டு வைராக்கியமாக யூதேயா தேசம் வந்தால், பலன் பெற்றால், மகிழ்ச்சி அடைந்தாள். இதுவரை எத்தனையோ வாக்குகள் நாம் பெற்றிருக்கிறோம், எத்தனையோ இப்படிப்பட்ட செய்திகளை நான் தினமும் தான் கேட்டு வருகிறோம். நல்லது. இந்த மாதம் இனிவரும் காலங்கள் இவற்றை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் காலம், அறுவடையின் காலம். எவ்வளவோ செய்திகள் தினம் தினம் வெவ்வேறு ஹெட்டிங்கில் கேட்டு வருகிறோம். ஒரு நாளும் அதனுடைய சாராம்சத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய செய்தி நமக்கு என்ன சொல்கிறது என்று அதை அப்படியே வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறீர்கள். இதுதான் நீங்கள் செம்மையானவர்கள், நீதிமான்கள், உங்களுக்குள்ளே வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி என்பது ரிசல்ட். இதனை ரிசல்ட்டை அறுவடை செய்யக்கூடிய காலத்துக்கு நாம் வந்துவிட்டோம், நெருங்கிவிட்டோம். அவரவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவரவர்களுக்கு தெரியும். இதுவரை ஒன்றுமே நடக்கவில்லை. இத்தனை மாதங்கள், ஆண்டுகள் காத்து காத்து என்ன பிரயோஜனம் என்று இதுவரை நீங்கள் செம்மையான பாதையில் நடந்து நீதிமான்கள் என்ற அடையாளத்தை காட்டி வந்ததை நிறுத்தி விடாதீர்கள். வெண்ணெய் திரண்டு வரும்போது சட்டியை போட்டு உடைத்து விடாதீர்கள். எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளும் வரை பொறுமையோடு காத்திருந்து, விசுவாசத்தோடு காத்திருந்து பெற்றான் என்று பார்க்கிறோம். அவன்தான் நீதிமான், அவன்தான் செம்மையானவன். அவனுக்கு விதைக்கப்பட்ட வெளிச்சத்தை, மகிழ்ச்சியை எடுத்துக்கொண்டான். இப்பொழுது உங்களுக்கு புரியும். நீங்கள் பொறுமையோடு தான் இருக்க வேண்டும், காத்திருந்து தான். எவ்வளவு காலம் காத்திருக்கிறது? அது அவருக்கு ஒரு வினாடி கூட தாமதிக்க மாட்டார். நமக்கு தாமதம் என்று தெரிகிறது, அது அவருக்கு சரியான நேரம். ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் தான் விதைக்கப்பட்டு வருகிறது. நீதிமான், செம்மையானவன் யார் என்று பார்த்தோமோ, நாம் இந்த பெயருக்கு யோக்கியதையுள்ளவர்களாக நடக்கும்போது என்றென்றும் நற்பலனை, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், உயர்வு அறுவடை செய்து கொண்டே இருக்கலாம்.
நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் வம்சம் பரம்பரை கூட அறுவடை செய்யும். இதற்கு பல வசனங்கள் இருந்தாலும் ஒன்று தருகிறேன், தியானியுங்கள். லேவியராகம் 25ஆம் அதிகாரம் 18 to 22 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு சுருக்கத்தை சொல்லுகிறேன். என்னவென்றால், விதைப்பு, அறுப்பு, சேர்ப்பு, இந்த நடைமுறை நடந்து கொண்டே இருந்தாலும் உங்களது வீட்டில் பலன், ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, நிறைவு எப்போதும் சம்பரணமாக இருக்கும் என்பது. அது எப்படி என்றால், விதைத்து அது வளர்ந்து அறுவடை வரை என்ன செய்வது? ஏற்கனவே நீங்கள் அறுவடை செய்து தீர்ந்து போகாது. பழையது புதியது வரும் வரை மீந்து இருக்கும். புதியது வந்ததும் பழையதை நீக்கி விடுவீர்கள் என்று வசனங்கள் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஏற்கனவே ஆசீர்வாதம் தங்கிக் கொண்டே இருக்கும் என்பதாகும். நீங்கள் நீதிமான்களாக, செம்மையானவர்களாக இருங்கள். சின்ன விஷயம்தான், போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இதுவரை அவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார், அந்த வசனங்களை மனதில் வைத்து பொறுமையோடு காத்திருங்கள். மகிழ்ச்சியை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல உங்கள் வம்சம், தலைமுறைகள் அது அறுவடை செய்யும். உங்களுக்கு இது குறைவு, இது வறட்சி என்று சொல்லவே முடியாது. உங்களுடைய வீட்டை விசாரித்தால் ஒரு குறைவையும் நீங்கள் காண மாட்டீர்கள். ஏனென்றால் நிறைந்து கொண்டே இருக்கும். அறுவடை புதிதாக வரும் வரை பழையது இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் விதைத்துள்ளீர் எங்கள் உள்ளத்திலே. அதை இந்த உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் வைத்து வைத்து வேர் கொண்டு பொறுமையோடு காத்திருந்து 100 நாங்கள் பலன் பெறுவோம் என்று அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, எனக்குள்ளே விதைக்கப்பட்டதை வாக்குத்தத்தமாக இருந்தாலும் சரி, நான் செய்ய வேண்டிய சத்தியமாக இருந்தாலும் சரி, அதை அசால்ட்டாக இல்லாமல் ஜாக்கிரதையோடு ஜெபம் பண்ணி கீழ்ப்படிந்து பொறுமையோடு இருந்து இவைகளெல்லாம் நீர் பாய்ச்சி அமோக விளைச்சலை அறுவடை செய்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.